சுமார் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சூரியன் உருவானப்போ மீதி இருந்த வாயு தூசியை சேர்ந்து தான் நம்ம வியாழன் கிரகம் உருவாச்சு. சூரியனை உருவாக்கின அதே நெபுலா தான் நம்ம வியாழன் கிரகத்தையும் உருவாக்கி இருக்குன்னா ஏன் வியாழன் கிரகம் சூரியன் மாதிரியே ஒரு நட்சத்திரமா மாறலன்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கான காரணம் என்னன்னா அதோட அளவு தான் காரணம். ஒருவேளை வியாழன் கிரகம் உருவாகிறப்பவே இப்ப இருக்கிறத விட இன்னும் 80 மடங்கு பெருசா இருந்திருந்தா இப்ப இருக்கிற வியாழன் கிரகமும் இன்னைக்கு ஒரு நட்சத்திரமா மாறி இருந்திருக்கும். ஆனா அதுக்காக இப்ப இருக்கிற நம்ம வியாழன் கிரகத்தோட அளவை சின்னதா எடை போட்டுற முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற வியாழன் கிரகத்துக்குள்ள நம்ம பூமி மாதிரி 1300 பூமியை உள்ள வைக்க முடியுங்கிற அளவுக்கு ரொம்பவே பெருசா தான் இருக்கு. ஒருவேளை அளவுல பெருசா இருந்து இன்னைக்கு வியாழன் கிரகம் நட்சத்திரமா இருந்திருந்தா நம்ம பக்கத்து சூரிய குடும்பமான ஆல்பா சென்டாரியில 3 நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி நம்மளோட சூரிய குடும்பத்துக்கும் 2 நட்சத்திரங்கள் இருந்திருக்கும். இந்த வியாழன் கிரகத்துக்கு ஏன் ஜூபிட்டர்னு பேர் வச்சாங்கன்னா ரோமானிய கடவுளோட அரசனோட நினைவா தான் இந்த கிரகத்துக்கு ஜூபிட்டர்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம சூரிய குடும்பத்திலேயே முதல்ல உருவான கிரகமும் இதுதான், மிகப்பெரிய கிரகமும் இதுதான். இந்த கிரகம் இவ்ளோ பெருசா இருந்தாலும் அதோட ஒரு நாளோட நீளம் வெறும் 10 மணி நேரம் தான். ஏன்னா வெறும் 10 மணி நேரத்திலேயே அதோட ஒரு சுழற்சியை முடிச்சிருது. இதுல ஒரு நாளோட நீளம் கம்மியா இருந்தாலும் ஒரு வருஷங்கிறது 11.8 பூமி ஆண்டுகள் ஆகுது. அதாவது வியாழன் கிரகம் சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கே 11.8 பூமி ஆண்டுகள் ஆகுது. எதனால வியாழன் கிரகத்தோட ஒரு வருஷம் இவ்வளோ நீளமா இருக்குன்னா அதோட தூரம் தான் காரணம். அதாவது வியாழன் கிரகம் சூரியன்ல இருந்து 5.2 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் தூரம் தாண்டி இருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்க தூரத்தை தான் ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது 5.2 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் தூரம்னா கிட்டத்தட்ட சூரியன்ல இருந்து ஜூபிட்டர் 78 கோடி கிலோமீட்டர் தூரம் தாண்டி இருக்கு. இவ்வளவு தூரமா இருக்கிறனால தான் ஜூபிட்டர் சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கே இவ்வளோ ஆண்டுகள் ஆகுது. இந்த ஜூபிட்டர் ஒரு வாயு கிரகமா இருக்கிறனால இதோட மேற்பரப்பு முழுசாவே வாயுக்களால நிரம்பிருக்கு. அதே மாதிரி இதோட வளிமண்டலமும் ரொம்பவே பெருசா இருக்கு. இந்த ஜூபிட்டரோட வளிமண்டலம் தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய வளிமண்டலமாவும் இருக்கு. இந்த வியாழன் கிரகம் நட்சத்திரமா மாற முடியாம ஒரு தோல்வி அடைஞ்ச நட்சத்திரமா இருந்தாலும் நம்ம பூமியில இருந்து பாக்குறப்போ அதிக பிரகாசமா தெரிகிற ஒரு வான்பொருளா தான் இருக்கு. இந்த ஜூபிட்டர் அளவுல ரொம்ப பெருசா இருக்கனால பூமியில இருந்து நம்ம வெறுக்கனாலேயே இதை பார்க்க முடியும். ஆனா இந்த ஜூபிட்டர் கிரகம் சூரிய ஒளிய அதிகமா பிரதிபலிக்கிறனால வெறுக்கனால பார்க்கும்போது அது ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை ஒரு பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தை நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். நம்ம பூமிக்கு எப்படி கிரஸ்ட், மேண்டல், இன்னர் கோர், அவுட்டர் கோர்னு அடுக்குகளா பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஜூபிட்டருக்கும் கோர் பகுதி, இன்னர் கோர், அவுட்டர் கோர்னு 3 அடுக்குகள் இருக்கலாம்னு சொல்றாங்க. பூமியை விட 1300 மடங்கு பெருசா இருக்கிற ஜூபிட்டர் வெறும் 10 மணி நேரத்திலேயே ஒரு தடவை சுத்தி முடிச்சிருதுன்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு வேகமா சுத்தும்னு நினைச்சு பாருங்க. இது இவ்வளோ வேகமா சுத்துறனால தான் பூமியை விட 20 மடங்கு அதிகமான காந்தப்புலம் இந்த ஜூபிட்டர்ல இருக்கு. நம்ம பூமி மாதிரி பாறைகளாலான கிரகமா இல்லாம வாயுக்களாலான கிரகமா இருந்தாலும் நம்ம பூமியை விட 318 மடங்கு அதிகமான நிறை கொண்டதாகவும் இருக்கு. சூரியன் உருவான மிச்சத்துல இருந்து இந்த ஜூபிட்டர் கிரகம் உருவானனால ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் இந்த கிரகத்துல அதிகமா இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்திலேயே மற்ற கிரகங்களை விட இந்த வியாழன் கிரகத்துல தான் அதிகமா புயல் அடிக்குதுன்னு சொல்றாங்க. அதுவும் இந்த கிரகத்தோட சுழற்சியின் வேகம் தான் இந்த கிரகத்துல அதிகமா புயல் உருவாகிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல உருவாகிற புயல் நம்ம பூமியில இருக்கிற மாதிரி சாதாரணமா இல்லாம இந்த கிரகத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த புயலா இருக்குமா. இப்ப எடுத்துக்காட்டா நம்ம பூமியில ஒரு புயல் அடிக்குதுன்னா அதை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்த புயலா அங்க இருக்குமா. இந்த கிரகத்துல நம்ம பார்க்குற சிகப்பு நிறத்துல இருக்கிற புள்ளிகள் எல்லாமே அங்க அடிச்சிட்டு இருக்கிற புயல் தான்னு சொல்றாங்க. அதுலயும் இந்த புள்ளியை பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ஸ்பாட் பார்க்க சின்னதா இருந்தாலும் நம்ம பூமியை விட பெரிய அளவுல இந்த இடத்துல பிரம்மாண்டமான புயல் வீசிட்டு இருக்கான். நம்ம சூரிய குடும்பத்திலேயே சனி கிரகத்துக்கு மட்டும்தான் அழகான வளையங்கள் இருக்கிறதா பார்த்துருப்போம். ஆனா இந்த வியாழன் கிரகத்துக்கும் லேசான வளையங்கள் இருக்கிறதாகவும் அந்த வளையங்கள் தூசிகளால் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த கிரகம் உருவானப்போ அதிகமான அடர்த்தியான வளையங்கள் இருந்து காலப்போக்கில் வளையங்கள்ல இருந்த பாறைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து குட்டி குட்டி நிலவுகளா உருவாகி அது இப்போ வியாழன் கிரகத்தை சுத்தி வந்துகிட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க.
அப்படி சுத்தி வந்துட்டு இருக்க நிலவுகள்ல இப்போ ஜூபிட்டரை சுத்தி 79 இருந்து 95 நிலவுகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம பூமிக்கு இதே மாதிரி 79 நிலவுகள் இருந்தா எப்படி இருக்கும்? நைட்டு நமக்கு ஸ்ட்ரீட் லைட்டே தேவைப்படாதுங்கிற அளவுக்கு வெளிச்சமா இருக்கும்ல. சரி, வியாழன் கிரகத்தை இதுவரை பைனியர் 10, 11, வயேஜர் 1, வயேஜர் 2, கலிலியோ, அப்புறம் ஜூனோ, இப்படி இத்தனை விண்கலங்கள் பார்த்துருக்கு. இதுல 2011 அனுப்பப்பட்ட ஜூனோ விண்கலம் தான் வியாழனோட கலவை, அமைப்பு, ஈர்ப்பு விசை, காந்தப்புலம், அடுத்து காந்த மண்டலம், இப்படி எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செஞ்சிருக்கு. வியாழன் கிரகத்தோட காந்த மண்டலம் சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட காந்த மண்டலத்தோட எல்லை பார்த்தீங்கன்னா வியாழனுக்கு பக்கத்தில் இருக்கிற சனி கிரகத்தோட சுற்றுப்பாதை வரைக்குமே இருக்கு. வியாழன் கிரகத்தோட மேகங்கள் தான் சூரிய ஒளிய அதிக பிரகாசமா பிரதிபலிக்குது. இதோட காரணமா தான் பூமியிலிருந்து நம்ம பார்க்கறப்ப வியாழன் கிரகம் அதிக பிரகாசமான ஒரு வான்பொருளா தெரியுது. வியாழனோட சில நிலவுகள் நம்ம பூமியோட நிலவு மாதிரி டைடல லாக் ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பூமியில இருந்து நம்ம நிலவை பார்க்கறப்போ எப்படி ஒரே பக்கம் மட்டும் தெரியுமோ அதே மாதிரி வியாழனோட சில நிலவுகளும் ஒரு பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்குமா. இதுக்கான காரணம் என்னன்னா வியாழனோட அதிக சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசை தான் காரணம். இந்த காரணத்தினால நம்ம நிலவுல மாதிரியே அங்கேயும் ஒரு பக்கம் ஹீட்டாவும் இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாவும் இருக்கும். நம்ம பூமிக்கு எப்படி சூரிய கிரகணம் உருவாகுதோ அதே மாதிரி வியாழனோட நிலவுகள் சூரியனுக்கும் வியாழனுக்கும் நடுவுல போறப்போ சூரிய கிரகணத்தை உருவாக்கி வியாழன் மேல அடிக்கடி நிழல் விழுகிற மாதிரி செய்யுமா. இந்த கிரகம் ரொம்ப ரொம்ப வேகமா சுத்துறனால அதோட வெளிப்புறம் லேசா வீங்கி இருக்க மாதிரி தெரியுமா. வியாழனோட வளிமண்டலம் அதிகமான அழுத்தத்தோட இருக்குமா. இதனால அங்க ஹீலியத்தை மழையா பெய்யுமா. அதே மாதிரி இந்த வியாழன் கிரகத்துல பூமியோட ஈர்ப்பு விசையை விட 2.5 மடங்கு அதிகமான ஈர்ப்பு விசை கொண்டதா இருக்கு. இப்போ பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டியையும் வியாழனோட எஸ்கேப் வெலாசிட்டியையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 11.2 km/s. சரி, இப்போ தெளிவா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஒரு பொருளை நம்ம பூமியில இருந்து மேல தூக்கி போடுறோம்னு வைங்க. அந்த பொருள் பூமியில இருந்து மேல் நோக்கி போகணும்னா ஒரு நொடிக்கு 11.2 km வேகத்துல போனா மட்டும்தான் அந்த பொருள் மேல் நோக்கி போகும். அப்படி நம்ம தூக்கி போட்ட பொருள் மேலே போயிட்டு ஏன் கீழே வந்து விழுகுதுன்னா நம்ம தூக்கி போடுறப்போ வேகம் அதிகமாக இருக்கும். அது மேலே போயிட்டே இருக்கப்போ எந்த இடத்துல 11.2 km/s வேகத்தை விட வேகம் கம்மியாகுதோ அப்போ அந்த பொருள் மேலே இருந்து பூமியோட ஈர்ப்பு விசையினால கீழே வந்து விழுந்துரும். இதைத்தான் பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் வியாழன் கிரகத்துக்கு எஸ்கேப் வெலாசிட்டி 59.5 km/s அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஒருவேளை ஒரு பொருளை பூமியில தூக்கி போடுற மாதிரி அந்த கிரகத்துல தூக்கி போட்டோம்னா அது பூமியோட கம்பேர் பண்றப்போ 5ல் 1 மடங்கு தான் மேல போகும். இந்த கிரகத்தோட எஸ்கேப் வெலாசிட்டியை ரீச் பண்ண உடனேயே அந்த பொருள் ரிட்டர்ன் ஆகி கீழே வந்து விழுந்துரும். வியாழனோட காந்தப்புலம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறனால நம்ம அனுப்புற விண்கலங்கள் சரியா வேலை செய்யாம அதுல இருந்து வர்ற ரேடியோ சிக்னலை பாதிக்கிறதா சொல்றாங்க. இந்த கிரகத்துல நம்ம பார்க்குற இந்த ஒயிட் ஏரியா எல்லாமே அமோனியாவாலான மேக படிகங்களால இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.